வணக்கம் நண்பர்களே, நான் உங்க அஸ்ட்ராலஜர் சிவலிங்கம் பேசுறேன். இன்றைய பதிவில் எதை பத்தி பார்க்க போறோம்னா, நமக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை எந்த நட்சத்திரத்துல, எந்த ராசியில, எந்த லக்னத்துல பிறந்திருப்பார்கள் என்பதை நமது ஜாதகத்தை கொண்டு எவ்வாறு அறிவது அப்படிங்கிறத பத்தி விரிவாக பார்க்க போகின்றோம். ஒவ்வொருவருக்கும் பாத்தீங்கன்னா தனக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை எவ்வாறு வருவார் என்ற எதிர்பார்ப்பு இருந்து கொண்டே இருக்கும். எப்படி ஒரு பிறப்பு இறப்பு என்பது தேவ ரகசியமோ அதே போலத்தான் நமக்கு வரப்போகின்ற வாழ்க்கை துணை யார் என்பதை அறிவதும். ஆனா நமது ஜனனகால ஜாதகத்தை வைத்து வரப்போகின்ற கணவன் மனைவி இந்த நட்சத்திரம், இந்த ராசி, இந்த லக்னத்தில் பிறந்திருப்பார்கள் என்பதை தெரிந்து கொள்ளலாம். வாழ்க்கை துணை என்பது மட்டும் கிடையாது, நாம் யாரோடு எல்லாம் நெருங்கி பழகுகின்றோமோ, அதாவது பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்போடு யாரிடம் பழகின்றோமோ அவர்களும் இதன் அடிப்படையிலேயே இந்த நட்சத்திரம், இந்த ராசி, இந்த லக்கணத்தில் தான் பிறந்திருப்பார்கள். இதை தவிர நாம வேற ஒரு நபரோடு நெருங்கிய உறவு கொள்ள முடியாது. இது எப்படி முடிவு செய்யப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது நமது ஜனனகால ஜாதகத்திலேயே பதிவு செய்யப்பட்டு இருக்கும். அதைத்தான் இந்த பதிவுல விரிவாக பார்க்க போகின்றோம், அதுவும் லக்ன வாரியாக. அதனால பொறுமையுடனும் நிதானத்துடனும் வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்கள் ஜாதகத்திலும் சரி, உங்களுக்கு தெரிந்தவர்களுடைய ஜாதகத்திலும் சரி, இதை அப்ளை செய்து பாருங்கள். சரியாக வருகிறதா என்று கமெண்ட்ல சொல்லுங்க. முதல்ல விதியை பார்ப்போம். விதி ஜாதகரின் 1, 2, 7, 8ஆம் வீட்டு அதிபதிகளே வாழ்க்கை துணையின் ராசி மற்றும் லக்கணங்களை காட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஒருவரின் 1, 2, 7, 8ஆம் அதிபதியை வாழ்க்கை துணையின் ராசி அதிபதியாகவோ அல்லது லக்னாதிபதியாகவோ அல்லது நட்சத்திர அதிபதியாகவோ நிச்சயமாக இருப்பார்கள். இதை நம்ம ஒவ்வொரு லக்னத்திற்கும் அப்ளை செய்து பார்த்து விடலாம். முதல்ல மேச லக்னம். மேச லக்னத்திற்கு 1, 2, 7, 8 அதிபதிகள் யாரு? 1, 2, 7, 8 செவ்வாயும் சுக்கிரனும். ஆக மேசம், ரிஷபம், துலாம், விருச்சிகம் இந்த 4 லக்னமே வாழ்க்கை துணையின் ராசியாகவோ லக்னமாகவோ இருக்கும். நட்சத்திரம் என்ற அடிப்படையில் வரும்பொழுது செவ்வாயின் நட்சத்திரங்களான மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் அல்லது சுக்கிரனுடைய நட்சத்திரங்களான பரணி, பூரம், போராடம் இதுவே வாழ்க்கை துணையின் நட்சத்திரங்களாக இருக்கும். அதுக்கடுத்து ரிஷப லக்னம். ரிஷப லக்னத்துக்கு 1, 2, 7, 8 அதிபதிகள் யாரு? சுக்கிரன், புதன், குரு, செவ்வாய். ஆக சுக்கிரனின் ரிஷப லக்னம் துலா லக்னம், புதனின் கன்னி லக்னம் மிதுன லக்னம், செவ்வாயின் விருச்சிகம், மேசம், குருவின் தனுசு, மீனம். ஆக இந்த லக்கணங்களுக்கு, இந்த ராசிகளுக்கு இடையே தான் வாழ்க்கை துணையின் லக்னமாகவோ ராசியாகவோ இருக்கும். நட்சத்திரம் என்ற அடிப்படையில் வரும்பொழுது சுக்கிரனின் நட்சத்திரம், புதனின் நட்சத்திரம், செவ்வாயின் நட்சத்திரம், குருவின் நட்சத்திரமே வாழ்க்கை துணையின் நட்சத்திரமாக இருக்கும். இந்த 4 கிரகங்களுடைய நட்சத்திர சாரத்துல தான் ஜாதகருடைய சந்திரன் அமைந்திருக்கும். அதுக்கடுத்தாப்புல மிதுன லக்னம். மிதுன லக்னத்துக்கு 1, 2, 7, 8 யாருன்னு பாத்தீங்கன்னா புதன், சந்திரன், குரு, சனி. புதனின் கன்னி மிதுனம், சந்திரன் கடகம், குருவின் தனுசு, மீனம், சனியின் மகர, கும்பம். இந்த 4 கிரகங்களுக்குடைய லக்னமோ ராசியாகவோ தான் வாழ்க்கை துணை அமைந்திருப்பார். அதே போல நட்சத்திரம் என்று வடுக்கும்போது புதனின் நட்சத்திரம், சந்திரனின் நட்சத்திரம், குருவின் நட்சத்திரம், சனியின் நட்சத்திரத்துல வாழ்க்கை துணையின் சந்திரன் சாரத்துல அமர்ந்திருப்பார். அதுக்கடுத்தாப்புல கடகம்னு வரும்பொழுது 1, 2, 7, 8ன்னு பார்க்கும்போது சந்திரன், சூரியன், சனியாகும். ஆக சந்திரனின் கடகம், சூரியனின் சிம்மம், சனியுடைய மகர கும்பம் தான் வாழ்க்கை துணையின் லக்னமாகவோ ராசியாகவோ இருக்கும். வாழ்க்கை துணையின் நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்தில் இருக்கும்னா சந்திரனின் நட்சத்திரங்களாகிய ரோஹிணி, அஸ்தம், திருவோணம், சூரியனின் நட்சத்திரங்களாகிய கார்த்திகை, உத்திரம், உத்திராடம், சனியின் நட்சத்திரங்களாகிய இந்த 3 நட்சத்திரத்துல தான் உங்களுக்கு வாழ்க்கை துணையின் நட்சத்திரங்கள் அடங்கி இருக்கும். அதுக்கடுத்தாப்புல சிம்ம லக்னம். சிம்ம லக்னம்னு வரும்பொழுது 1, 2, 7, 8 யாரு? சூரியன், புதன், சனி, குரு. ஆக சூரியனின் சிம்மம், புதனின் மிதுனம், கன்னி, சனியின் மகரம், கும்பம், குருவின் தனுசு, மீனம். இந்த லக்னங்கள் ராசிகளுக்குள்ளதான் உங்களுக்கு வாழ்க்கை துணையின் லக்னமோ ராசியோ அமைந்திருக்கும். நட்சத்திரங்கள் அடிப்படையில் பார்க்கும்போது சூரியனின் நட்சத்திரம், புதனின் நட்சத்திரம், சனியின் நட்சத்திரம், குருவின் நட்சத்திரத்துலதான் வாழ்க்கை துணை உங்களுக்கு அமைவார். அதுக்கடுத்தாப்புல கன்னின்னு வரும்பொழுது 1, 2, 7, 8 புதன், சுக்கிரன், செவ்வாய், குரு இவர்கள் 4 பேருடைய வீட்டுல உங்களுக்கு வாழ்க்கை துணையின் லக்னமாகவோ ராசியாகவோ அமையும். புதனின் கன்னி மிதுனம், சுக்கிரனின் ரிஷபம், துலாம், குருவின் தனுசு, மீனம், செவ்வாயின் விருச்சிக, மேசம். ஆக இந்த வீடுகளில் தான் வாழ்க்கை துணையின் ராசியோ லக்னமோ அமைந்திருக்கும். வாழ்க்கை துணையின் நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்துல இருக்கணும்? புதனின் நட்சத்திரம், சுக்கிரனின் நட்சத்திரம், செவ்வாயின் நட்சத்திரம், குருவின் நட்சத்திரங்கள்ல தான் வாழ்க்கை துணையின் நட்சத்திரங்கள் இருக்கும். இதை நான் தனித்தனியாக படிக்கல, உங்களுக்கு வீடியோல அப்படி போடுற மாதிரி போட்டிருக்கேன். அதனால பாருங்க. ஏன்னா அது தனித்தனியா படிச்சுக்கிட்டா வீடியோட லென்த் தனியா ரொம்ப ஜாஸ்தியா போகும், அதனால போடல. அதுக்கடுத்தாப்புல துலாம்னு வரும் பொழுது உங்களுக்கு 1, 2, 7, 8 இங்க அகைன் சுக்கிரனும் செவ்வாயும் வந்து விடுவார்கள். ஆக சுக்கிரனுடைய வீடு அல்லது செவ்வாயுடைய வீடு தான் வாழ்க்கை துணையின் ராசியாகவோ லக்னமாகவோ இருக்கும். நட்சத்திரம் என்ற அடிப்படையில் வரும்பொழுது செவ்வாயின் நட்சத்திரமோ சுக்கிரனின் நட்சத்திரமோ தான் வாழ்க்கை துணையின் நட்சத்திரங்களாக இருக்கும். விருச்சிக லக்னத்துக்கு செவ்வாய், குரு, சுக்கிரன், புதன். ஆக இந்த 4 வீடுகள் தான் உங்களுக்கு வாழ்க்கை துணையின் ராசியாகவோ லக்னமாகவோ இருக்கும். 4 நட்சத்திர சாரத்தில் தான் வாழ்க்கை துணை நிச்சயம் பிறந்திருப்பார். தனுசு லக்னம் வரும்பொழுது குரு, சனி, புதன், சந்திரன். இந்த 4 பேருடைய லக்கணங்களாகிய சனியுடைய மகரம், கும்பம், குருவினுடைய தனுசு, மீனம், சந்திரனின் கடகம்,
புதனுடைய மிதுனம் கன்னி. ஆக இந்த லக்கணங்குள்ள இந்த ராசிகளுக்குள்ளதான் வாழ்க்கை துணையின் லக்கணமும் ராசியும் அமைந்திருக்கும். நட்சத்திரம்னு எடுக்கும்பொழுது இந்த 4 கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் தான் நிச்சயமாக வாழ்க்கை துணை பிறந்திருப்பார். மகரம்னு எடுக்கும் பொழுது அங்க சனி, சந்திரன், சூரியன், இந்த 3 பேருடைய வீடுகளில் தான் வாழ்க்கை துணையின் லக்கணமும் ராசியும் அமைந்திருக்கும். நட்சத்திரம்னு வரும்பொழுது இந்த 3 பேருடைய நட்சத்திர சாரத்துல தான் வாழ்க்கை துணை நிச்சயம் பிறந்திருப்பார். அதற்கடுத்தாப்புல கும்பம்னு வரும்பொழுது உங்களுக்கு சனி, குரு, சூரியன், புதன், இந்த 4 பேருடைய வீடுகளில் தான் வாழ்க்கை துணையின் ராசியும் லக்கணமும் அமைந்திருக்கும். நட்சத்திரம் என்ற அடிப்படையில் வரும்பொழுது இந்த 4 கிரகத்தினுடைய நட்சத்திர சாரத்துல தான் வாழ்க்கை துணையின் சந்திரன் அமர்ந்திருப்பார். அதுக்கடுத்தாப்புல மீனம், கடைசியாக மீன லக்கணம்னு வரும்பொழுது குரு, செவ்வாய், சுக்கிரன், புதன். ஆக இந்த 4 பேருடைய ராசியில தான், அதாவது குருவினுடைய மீனம் தனுசு, செவ்வாயுடைய விருச்சிகம், மேசம், சுக்கிரனுடைய ரிஷபம், துலாம், புதனுடைய மிதுனம், கன்னி. ஆக இந்த கிரகங்களுடைய வீடுகளில் தான் வாழ்க்கை துணையின் ராசியோ லக்கணமோ அமைந்திருக்கும். நட்சத்திரம் என்ற அடிப்படையில் வரும்பொழுது இந்த 4 கிரகத்தினுடைய நட்சத்திர சாரத்துல தான் நிச்சயமாக வாழ்க்கை துணை பிறந்திருப்பார். ஆக நாம எளிமையாக இதை வைத்து ஓரளவுக்கு அறுதியிட்டு இந்த ஒரு சின்ன சர்க்கிளுக்குள்ளதான் வாழ்க்கை துணை அமையும் என்பதை அறுதியிட்டு கூறலாம் என்று கூறி, நிச்சயம் இது வரன் தேடுபவர்களுக்கு நல்ல ஒரு உதவியாக இருக்கும் என்று நம்புறேன். மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.